தமிழ்நாட்டில் நேற்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்றும், தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 முதன்மை தேர்வு நேற்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வு எழுதுவதற்காக தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்கு வந்த நிலையில், சில தேர்வு மையங்களில் தேர்வர்களின் தேர்வு எண்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் சென்னை அரும்பாக்கத்தில் தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன்பின் குளறுபடி காரணமாக குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் தமிழ்நாடு முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாகவும், தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. எழுத்து தேர்வுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் 3 மையங்களில் நடத்த இயலவில்லை என்றும், இதுகுறித்து தேர்வர்கள் அனைவருக்கும் மறுதேர்வு நடைபெறும் நாளுக்கு 15 தினங்களுக்கு முன்பாக தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு விவரம், குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் தகவல் அளிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது. TNPSC குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முறை என்றும் அவர் சாடியிருக்கிறார். தேர்வு எழுதவிருந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை திமுக அரசு சிதைந்திருப்பதாக தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு என்றும், இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன் என்றும் அவர் வினவியுள்ளார். தேர்வுக்கான அடிப்படையான ஏற்பாடுகளை கூட செய்யாமல் TNPSC நிர்வாகம் கோட்டை விட்டதுதான் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். இந்த குளறுபடி லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணி வழங்கும் வரலாறு கொண்ட திமுக அமைச்சர்களால் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் வலுவாக எழுவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். லஞ்சம், ஊழல் நிறைந்த நிர்வாக திறனற்ற கையாளாகாத அரசை நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக இளைஞர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.